வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நாம 34வது நாள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு 5 கேள்விகள் நான் நடத்திட்டு உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் ஹோம்வொர்க்கா கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? 326ல இருந்து 330 வரைக்கும் ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உண்மையிலே நிறைய பேர் கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும். ரொம்பவே நல்லாவே ட்ரை பண்றீங்க. சந்தோஷம். ஒரு சில சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுறீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ஓஎம்எஸ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் ட்ரஸ்ட் எழுதுறவங்களா இருந்தாலும் அந்த கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் அச்சீவ் பண்ணுற முடியும். ஓகே, இதில் பாருங்கள் 326வது கேள்வி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, பாபு என்பவர் 7% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 7500 கடனாக பெற்று 10,125 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனைன்னு கேட்டிருந்தோம். நாம் இதுக்கு மெத்தடாகவும் சொல்லியிருந்தோம், ஷார்ட்கட்லையும் சொல்லியிருந்தோம். நம்ம ஷார்ட்கட்டில் போடுறதே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500 இல்லையா? 7500ல் 1% அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த 2 ஜீரோவை விட்டுருங்க. 1% அப்படிங்கிறது 75 ரூபா. கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 7%. அப்போ இன்ட்டு 7 7ஆல் பெருக்கிறோம். பாருங்கள், 7 35, மீதி 3, 7 49, ஒரு 3 52, 525. 7500 ரூபா வாங்கின ஆள் எவ்வளோ ரூபாய் திரும்ப செலுத்துறாரு அப்படின்னா 10,125 ரூபாய் செலுத்துறாரு. அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வட்டி கட்டியிருப்பாருன்னா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும், நமக்கு தெரிஞ்சிடும். 2,625 ரூபா வட்டி கட்டி வச்சிருப்பாரு. கரெக்டா? இங்கே எவ்வளோ இருக்கு? 525. நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 2,625. இந்த 525 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 2,625 வருதுன்னு பார்த்தா போதும். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், கீழே இருக்கிற ஒரு நம்பராக பாருங்கள். இப்போ 525 இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருமானு பார்க்குறேன். கண்டிப்பாக 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பர் தான் வரும். அப்போ இது கிடையாது. அடுத்து 3ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 5 15, மீதி 1, 2 6 1 7, 5 15, 1500 தான் வருது. ஆனால் இங்கே 2,600 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 3 ஆண்டுகள் கிடையாது. அடுத்து 5. இந்த 525 5ஆல் பெருக்கிறேன். 525 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 25, மீதி 2, 2 10 2 12, மீதி 1, 5 25 1 26. பாருங்க, 2,625 கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ அவர் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடனை திருப்பி செலுத்திருப்பாரு அப்படின்னா 5 ஆண்டுகள் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 5. சரிங்களா? நம்ம நேற்று இதை ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? அடுத்ததா 327. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். எம்மின் மதிப்பு காண்க. இதே மாடல்லையும் சொல்லியிருந்தோம். சேம் என்ன கொஸ்டின் பார்த்தோமோ அதே மாடல் தான் கொடுத்துருக்கேன்றதால ஈஸியாகவே பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ சுற்றி இருக்கிற இந்த 4 நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணும்போது கூட பாருங்கள், 60, ஒரு 40, 100, 100, ஒரு 100, 200, 200, ஒரு 90, 290, இது ஒரு 5, இது ஒரு 5, 300. ஸோ மொத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா 300 கிடைக்குது. இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒன்றுனா எழுதி பண்ணேன் சார், 95, 100, 40ன்னு எழுதி 65 இப்படி எழுதி ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே தான் வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பு இல்லாமல் எழுதுங்க. எழுதும்போது கரெக்டாக ஆட் பண்ணுங்க. சரியா? அப்போ 300. நமக்கு மொத்தமாக ஒரு புள்ளியை சுற்றி உருவாக்கக்கூடிய கோணம் எவ்வளோ சொன்னோம்? 360, 360. அப்போ 360 இந்த 300 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 60. ஸோ இந்த எம்மோட வேல்யூ 60 டிகிரி. சரிங்களா? இது 2வது கேள்வி. அடுத்ததாக பாருங்க, 328. இரு மாணவர்கள் நேர்கோட்டு துண்டுகளை வரைந்தார்கள். அவை சர்வ சமமாக இருப்பதற்கான நிபந்தனை என்ன? 2 students drew a line segment each. What is the condition for them to be கன்கரண்ட்? கன்கரண்ட்டாக இருக்கிறதுக்கு நேற்றுக்கே சொன்னோம். கன்கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ஷேப்பாக இருக்கணும், அதே நேரம் ஒரே சைஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அளவுகோலை பயன்படுத்தி வரையப்பட்டிருத்தல் வேண்டும். ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கணும். சரி, இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஸ்கேலை யூஸ் பண்ணி இப்படி வரைவார், இன்னொருத்தர் ஸ்கேலை யூஸ் பண்ணி இப்படி வரைவார். இது ரெண்டும் சேமா? இல்லை ஒருத்தர் இப்படி வரைவார், ஒருத்தர் இப்படி வரைவார். இது ரெண்டும் சேம் சைஸு, சேம் இதில் இருக்கான நேர்கோடு தான், ஆனால் சைஸ் சேமாக இல்லை. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. அவை ஒரே தாளில் வரையப்பட்டிருத்தல் வேண்டும். இப்போ இது ஒரே பேஜில் தான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் ஒரே மாதிரியாக இருக்குது, இல்லை. அப்போ இதுவும் இல்லை. அவை வெவ்வேறு அளவுடையதாக இருத்தல் வேண்டும். வெவ்வேறு அளவுடையதாக இருந்ததுனாலே அது என்ன கிடையாதுன்னா சர்வசமம் கிடையாது, கன்கரண்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுவும் கிடையாது. அவை சம அளவுடையதாக இருத்தல் வேண்டும். ஆமாம், ஏன்னா 2 பேருமே நேர்கோடு தான் வரைகிறாங்க. ரெண்டுமே சம அளவுடையதாக இருக்கணும். இது 3 சென்டிமீட்டர்னா இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு அந்த அளவு சமமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது கன்கரண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. தே ஷுட் பி ஹாவ் சேம் லென்த். சரிங்களாமா? இது 328. அடுத்ததாக 329. 30, 60, 90
ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா? ஆட் பண்ணி பாருங்க. 30 + 60 90, 90 + 90 180. அப்போ 180 டிகிரி வருது. அப்போ முக்கோணத்தோட கோணங்களா அமையும் ஃபர்ஸ்ட். செகண்ட் 25 65 80. இது ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமா அப்படின்னா இங்கே ஆட் பண்ணீங்கன்னா 25 ஒரு 65, 90 ஒரு 180, சாரி 80, 170 தான் வருது, 180 வரல. அப்போ இது முக்கோணத்தை அமைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எஸ், செகண்டு நோ. ஃபஸ்ட்டு எஸ், செகண்டு நோ. இயலும், செகண்டு நோ, இயலாது. அவ்வளோதான். புரியுதா? ஜஸ்ட்டு 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வருதான்னு தெரிஞ்சால் போதும். அடுத்தது 330. தரவுகள் 24, 29, 34, 38, 35 மற்றும் 30இன் இடைநிலை அளவு. நேற்றே சொன்னோம் இடைநிலை மீடியன் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்த வேல்யூஸ்லாம் எப்படி எழுதணும்? அசெண்டிங் ஆர்டரில். பாருங்கள் கொடுத்துருக்கிறதுல இதில் முதல் சின்ன நம்பர் எது? 24. அடுத்த நம்பர் 29. அதுக்கடுத்த நம்பர் 30. அதுக்கடுத்த நம்பர் 34. அடுத்ததா 35. அதுக்கடுத்தது 38. ஏன் இப்படி சும்மா உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன்னா எல்லா நம்பரையும் எழுதிட்டுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே நம்பர் 2 முறை வந்தாலும் நீங்கள் எடுத்து எழுதும்போது 2 வாட்டி எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 6 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுறேன். அப்போ நடுவில் 2 நம்பர் இருக்குது, 30 34. நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா? நடுவில் 2 நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 30 34 ஆட் பண்ணோன்னா 64. 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 2 6 2 4. அப்போ இதோட ஆவரேஜ் என்ன வரும்? மீடியன் என்ன வரும் அப்படின்னு ஆவரேஜ் இல்லை, மீடியன் இடைநிலை. இதோட இடைநிலை என்ன வரும் அப்படின்னா 32. ஏன் ஆவரேஜ்னு சொன்னோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது மீன் கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? ஸோ இடைநிலை அப்படின்னும் போது முதல்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் ஏர்வரிசையில் எழுதிடணும். நடுவில் நேற்று நம்ம பார்த்ததில் நடுவில் ஒரு நம்பர் இருந்திருக்கும். நடுவில் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 நம்பர் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் நமக்கான ஆன்சர். சரிங்களாம்மா? ஸோ இந்த 5 கேள்விகள் தான் நேற்று நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தது. எத்தனை கரெக்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட நோட்லேயும் 5க்கு நீங்கள் எத்தனை சரியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5க்கு 5 எடுத்திருந்தால் வெரி குட், சூப்பர். சப்போஸ் அதோட 1 2 கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி பார்க்க போகிறதுல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, நம்ம முன்னாடியே டெய்லியும் பண்ணுறது மாதிரி ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாடலில் ஒரு 5 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல முதல் கேள்வி, அதாவது கேள்வி எண் 331 பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் டேஷ் விகிதத்தில் பிரிக்கிறது. த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஈச் மீடியன் இன் த ரேஷியோ. இப்போ முதல்ல உங்களுக்கு நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படின்னுவாங்க. இன்னொரு வார்த்தை தெரிஞ்சுக்க வேண்டியது நடுக்கோடு, இங்கிலீஷில் மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இதுதான் ஒரு முக்கோணம் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தோட ஒரு உச்சி புள்ளியிலிருந்து, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து நான் ஒரு கோடு வரைகிறேன் அப்படின்னா இது ஆப்போசிட்டில் இருக்கிறத எக்ஸாக்டாக ஈக்குவலாக பிரிக்கணும். உதாரணத்துக்கு மொத்தமாக இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் இப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இப்படி பிரிக்கிற இந்த கோடுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கோடு, மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த கோட்டுக்கு பேர் தமிழில் நடுக்கோடு, இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேலே சைட்லேருந்து வரைஞ்சோம் இல்லையா, இது உதாரணத்துக்கு ஏன்னு வச்சுக்கிறோன்னா, இப்போ இதே மாதிரி பிங்கிற சைட்லேருந்து என்ன பண்ணலான்னா இங்கேருந்து இந்த ஆப்போசிட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பிரிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இங்கே சியிலேருந்து இங்கேருந்து இந்த ஆப்போசிட்டுக்கு, உதாரணத்துக்கு இது ஒரு 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இது ஒரு 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சேமாக பிரிக்கிற இந்த லைனுங்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மீடியன்லாம் சந்திக்குது பார்த்தீங்களா, இதோ இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட். இதை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கோட்டு மையம். தமிழ் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நடுக்கோடுகள்லாம் சந்திக்கக்கூடிய மையம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ராய்டு. மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது, சென்ட்ரலில் மீட் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சென்ட்ராய்டு தான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ராய்டு வந்து இந்த மீடியன் ஒவ்வொன்றத்தையும் என்ன ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். முதல்ல கொஷின் என்னன்னு புரியுதா? இந்த கொஷினில் இருக்கிறதுக்கு நான் ஒவ்வொன்றுத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். நடுக்கோடுனா என்ன, நடுக்கோட்டு மையனா என்ன, வாட் இஸ் மீடியன் அண்ட் வாட் இஸ் சென்ட்ராய்டு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்கு நமக்கு 8th புக்லையும் 7th புக்லையும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நான் தனியாக இது சென்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள் வச்சு 4 விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றையுமே நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் வேணால் நான் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன்.
முதல்ல இப்போ இங்கே பார்த்ததுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். சென்ட்ராய்டை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கான டெஃபினேஷன் இது. அடுத்ததாக அவங்க ஒரு சில இதுவையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை நடுக்கோடுகள் வரையலாம் அப்படின்னா 3 நடுக்கோடுகள் வரையலாம். எத்தனை நடுக்கோடுகள் வரையலாம்? 3 நடுக்கோடுகள். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு கூட அவங்க கொஸ்டின் கேட்கலாம். 3 மீடியன்ஸ் டிரா பண்ண முடியும். அடுத்ததா இந்த சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையமானது நடுக்கோடுகளை மீடியன்ஸை முனையிலிருந்து 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு தெரியுதா? எந்த விகிதத்தில் பிரிக்கும்னு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கான ஆன்சர் இதுதான். இதை நம்ம டக்குன்னு இதை நான் ஆன்சரை சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அப்படின்னா என்ன, அது எப்படி வருதுங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ எந்த விதத்தில் பிரிக்கும் அப்படின்னா 2:1. மொத்தம் எத்தனை நடுக்கோடுகள் வரையலாம் அப்படின்னா 3 நடுக்கோடுகள் வரையலாம். அடுத்ததாக பாருங்க, அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையம் அந்த சென்ட்ராய்டு எங்கே அமையும் அப்படின்னா முக்கோணத்தின் உள்ளேயே அமையும். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே அமையும் அப்படின்னா முக்கோணத்துக்கு உள்ள, இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். புவியீர்ப்பு மையம்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த நடுக்கோட்டு மையம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இதை யூஸ் பண்ணி இன்னும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன். மொத்தமாக இந்த மாதிரி 4 மையங்கள் இருக்குது, அது ஒவ்வொன்றை வச்சும். அப்போ இந்த இடத்துல நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எந்த விதத்தில் பிரிக்குதுன்னும் போது 2:1. இது ஒரே ஸ்டெப்பில் முடிக்கிறது தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்ததாக பாருங்க, கேள்வி எண் 332. பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. இஃப் ஏ கிளாஸ் சைஸ் இஸ் 10 அண்ட் ரேஞ்ச் இஸ் 80 தென் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அவங்க அந்த கிளாஸோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. கிளாஸோட சைஸ் 10, ரேஞ்சு 80, 80. 80 10ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவங்க சொல்லியிருக்கிற ரேஞ்சு, வீச்சு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கிளாஸோட சைஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்போ 80யை 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 8. அதுதான் பிரிவுகளுடைய எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 8. வேற ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்ன ரேஞ்சை இன்டர்வலால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4, 8. இந்த மெத்தடில் எதை கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக அந்த டிவைட் பண்ணி சொல்லிடலாம். அடுத்ததா 333. 1/2 - 3/4 - 5/6 இஸ் நாட் ஈக்குவல் டு, அதே டேர்ம் பிராக்கெட் மாற்றி கொடுத்துருக்காங்க. இல்லுஸ்ட்ரேட் தட் த சப்ராக்ஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த டேஷ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது என்ற கழித்தலானது எந்த பண்பை நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இது முன்னாடியே சொன்னோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 3 நம்பர், 1 2 3. இந்த பக்கமும் அதே 3 நம்பர். ஆனால் என்ன இருக்கு, இங்கே செகண்டுக்கும் தேர்டுக்கும் பிராக்கெட் இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பிராக்கெட் இருக்குது. நாம் 331 to 335 இந்த சேட்டில் ஃபர்ஸ்ட் டே 31வது நாள் பார்த்தோம் பார்த்தீங்களா? அன்னைக்கு இந்த ரூல்ஸை பற்றியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். அங்கே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு விஷயம், இந்த மாதிரி பிராக்கெட் வச்சு வரும்போது அவங்க 2 நம்பருக்கு கொடுக்குறாங்களா 3 நம்பரை கொடுக்குறாங்களா பாருங்கன்னு சொல்லியிருப்போம். இங்கே 1 2 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சேர்ப்பு பண்பு, இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம். 2 நம்பரா 3 நம்பரான்னு பாருங்கள். 2 நம்பர் இருந்தால் பரிமாற்று பண்பு, அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர் இருந்தால் சேர்ப்பு பண்பு, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு இடத்துலையும் 3 நம்பர் வரும் பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறதுலையும். ஆனால் அங்கே குறி மாறி மாறி வரும். இங்கே பாருங்களேன், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஃபுல்லாகவே ஒரே சிம்பிள் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது நமக்கு சேர்ப்பு பண்பு. குறி மாறி மாறி பெருக்கலும் கூட்டலும் இல்லை பெருக்கலும் கழுத்துல கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாமே ஒரே குறி. பாருங்கள், 2 நம்பர் இருந்தால் பரிமாற்று பண்பு, ஆனால் இங்கே 3 இருக்குது, அதனால் பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் கிடையாது. க்ளோசர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அந்த வீடியோவில் விளக்கம் சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். 31வது நாள் பங்கீட்டு பண்பு இப்போ தான் சொன்னோம், குறி மாறி மாறி இருக்கும். அப்போ இதுவும் இல்லை. ஸோ 3 நம்பர் இருக்குது, ஒரே குறியாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்ன பண்பு அப்படின்னா சேர்ப்பு பண்பு. அவங்க எதை நிறைவு செய்யாதுன்னு கேட்குறாங்க. நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 3 நம்பர் இருக்குது, பிராக்கெட் இருக்குது. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. நம்ம புரிஞ்சுதமா? ஸோ இதே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அதிலே அன்னைக்கு ஒரு கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் பாருங்க. ஓகேவா? அடுத்தா கேள்வி எண் 334. ஐடென்டிஃபை விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன். பின் வருவனவற்றுள் எது நேரியல் சமன்பாடுன்னு கேட்குறாங்க. நேரியல் சமன்பாடு அப்படிங்கிறது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை,
ஒரு வேரியபிள்னா எக்ஸ் ஒய் இசட் இது வேணாலும் இருக்கலாம். அதோட பவரில் மேக்ஸிமம் நம்பர் என்ன இருக்கணும்னா 1 இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரிலாம் பவரில் இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்களேன். 7k² - 16 பவரில் என்ன வருது? 2 வருது. அப்போ இது நேரியல் சமன்பாடு கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் குவாட்ரட்டிக், தமிழில் இருபடி சமன்பாடுன்னுவாங்க. அப்போ இது நேரியல் சமன்பாடு கிடையாது. அடுத்தது இங்கே பாருங்கள், m-16 = 0. எம்மோட பவரில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொன்னோம், நேரியல் சமன்பாடுன்னு சொன்னோம். அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 m-16. வேணா தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 4p⁻3ன்னு இருக்குது. பவரில் 3 இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்படி சமன்பாடுன்ட்டு. நான் உங்களுக்கு அதெல்லாம் தனியாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு சமன்பாட்டையும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு. அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், பவரில் 4 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எது நேரியல் சமன்பாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நேரியல் சமன்பாடு. செகண்ட் ஆப்ஷன் m-16 தான் நேரியல் சமன்பாடு. இந்த மாடல் வச்சு நான் உங்களுக்கு எது நேரியல் சமன்பாடு அல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் பின்னாடி கேட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 335. த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா இஸ் தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை. என்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க? தொகுக்கப்படாத விவரங்கள். நமக்கு இதுக்கு 8th புக்கில் அழகாக இதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, வரைபட விளக்க முறை அப்படின்னு கொடுத்துட்டு இதில் தொகுக்கப்படாத தரவுகளை என்ன பண்ணலாம், தொகுக்கப்பட்ட தரவுகளை என்ன பண்ணலாம். தொகுக்கப்படாத அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா, தொகுக்கப்பட்ட அப்படின்னா குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்க, தொகுக்கப்படாத தரவுகளுக்கு 4 இருக்கு. நேர்கோட்டு படம், செவ்வக பட்டை விளக்கப்படம், பட விளக்கமுறை, வட்ட விளக்கப்படம். இதுவே தொகுக்கப்பட்ட தரவுகளாக இருந்தால் நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம், நிகழ்வு வளைவு, தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவுன்னு இருக்குது. இது தமிழ் மீடியத்துக்கு. ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே தான். அன்குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா லைன் கிராஃப், பார் கிராஃப், பிக்டோகிராஃப், பை சார்ட். இதெல்லாம் அன்குரூப்டு டேட்டாவுக்கு. குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அன்குரூப்டு டேட்டான்னு போட்டு அதுக்கு கீழே இது 4த்தையும் எழுதிக்கோ. குரூப்டு டேட்டான்னு போட்டு அதுக்கு கீழே இது 4த்தையும் எழுதி வைங்க. ஏன்னா கண்டிப்பாக இதிலிருந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதில் எதெல்லாம் குரூப்டு டேட்டா, இதெல்லாம் குரூப்டு டேட்டா இல்லைன்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தது தான், இப்போ இதிலே பார்த்தோம்ல நம்ம, இதில் எதெல்லாம் தொகுக்கப்படாத விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இங்கே அவங்க கேட்டிருக்கிறது தொகுக்கப்படாத அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா. இப்போ இதில் இருக்கிறதுல எதில் அன்குரூப்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கூட ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அன்குரூப்பில் இருக்கக்கூடிய பை சார்ட் அது மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது பாருங்க. அன்குரூப்பில் இருக்கக்கூடிய பை சார்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. நீங்கள் ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன் இது ரெண்டும் பாருங்க. ஹிஸ்டோகிராமும் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் எங்கே இருக்குது அப்படின்னா குரூப்டு டேட்டாவில் இருக்குது. ஒருவேளை தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் எங்கே இருக்குன்னா தொகுக்கப்பட்ட தரவுகள் இருக்குது. நமக்கு வட்ட விளக்கப்படம் இது மட்டும்தான் எங்கே இருக்குது அப்படின்னா தொகுக்கப்படாத தரவுகளில் இருக்குது. உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பை சார்ட் வட்ட விளக்கப்படம் மட்டும்தான் எதில் வருதுன்னா இதில் தொகுக்கப்படாத தரவுகளில் வருது. அந்த சொன்ன டேட்டாவை எழுதி வச்சுக்கோங்க. தொகுக்கப்பட்டது, தொகுக்கப்படாதது, அது ரெண்டுத்தையும் கீழே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவாமா? ஸோ இதோட 335 கேள்விகள் முடியுது. அடுத்ததாக இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், கேள்வி எண் 336. ஹவு மெனி மீடியன்ஸ் டஸ் ஏ ட்ரையாங்கிள் ஹேவ்? ஒரு முக்கோணத்திற்கு எத்தனை நடுக்கோடுகள் வரைய இயலும்? 1, 2, 3, 4. இந்த 4த்தில் எது ஆன்சர்ன்றதை சொல்லுங்கள். நான் இப்போ நடுக்கோடுகள் மீடியன்ஸை பற்றி சொல்லும்போது சொன்னோம், அதில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியே இருந்தேன், ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை நடுக்கோடுகள் வரையலாம் அப்படின்ட்டு. அதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 337. If the class size is 8 and the range is 120, then the number of classes are. பிரிவு அளவு 8, வீச்சு 120 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. பிரிவு அளவு சொல்லிட்டாங்க, வீச்சு சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நடத்தின 2வது கொஸ்டின்ஸில் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதை பெருக்கணுமா, வகுக்கணுமா, கூட்டணுமா, கழிக்கணுமான்றது ஞாபகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதுன்றதை உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்ததாக 338. 5/3 divided by 1/2 is not equal to 1/2 divided by 5/3 என்ற வகுத்தலானது விகிதமுறு எண்களின் டேஷ் பண்பை நிறைவு செய்யாது. கொஸ்டினில் நமக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க, நான் உங்களுக்கு டிவிஷன் கொடுத்துருக்கேன். இது சொல்லிட்டு illustrate that the division
டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த டேஷ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அவங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை யூஸ் பண்ணி என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதாவது கம்யூட்டேட்டிவ், க்ளோசர், டிஸ்ட்ரிபியூட்டிவ், அசோசியேட்டிவ். பரிமாற்று, அடைவு, பங்கீட்டு, சேர்ப்பு. இந்த 4 ஆன்சரில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 339. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ லீனியர் ஈக்குவேஷன்? பின்வருவனவற்றுள் எது நேரியல் சமன்பாடு அல்லன்னு கேட்டிருக்கோம். நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் பார்த்தது எது நேரியல் சமன்பாடுன்றத நடத்தணும். கரெக்டாக கொஸ்டின் பேரில் கொடுத்ததை நடத்துகிறப்ப இங்கே கொடுத்துருக்கிறது எது நேரியல் சமன்பாடு அல்ல, விச் இஸ் நாட் ஏ லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x - 3 = 5, m + 8 = 2m + 3, y² - 5 = 2y, z + 3 = 0. இதில் எது நேரியல் சமன்பாடு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 340. நம்ம நடத்தின 5 கேள்வி மாடலில் 5வது கொஷினுக்கான கொஷின் இது. தொகுக்கப்பட்ட விவரங்களின் வரைபட விளக்க முறை, அதாவது த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்டு டேட்டா. நாம் இங்கே பாருங்கள், தொகுக்கப்பட்ட விவரங்கள். நாம் கொஷின் பேப்பரில் பார்த்தது அன்குரூப்டு டேட்டா, இங்கே சொல்லியிருக்கிறது குரூப்டு டேட்டா. நான் உங்களுக்கு அந்த பேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, உங்களோட 8th புக் உங்களோட புக்லேயே தான் இருக்குது. டவுட் இருக்குன்னா 8th புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? அந்த புள்ளியல் டாப்பிக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அதாவது குரூப்டு டேட்டாவுக்கு ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஆல் ஆஃப் த அபவ். நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம், நிகழ்வு வளைவு, இவை அனைத்தும். இந்த 4 ஆப்ஷனில் இதுக்கு தொகுக்கப்பட்ட விவரத்துக்கு எது வரும் அப்படின்னு பாருங்கள். அந்த சார்ட் பார்த்தீங்கனாலே அழகாக சொல்லிடலாம். சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் சரியான விடை என்னங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கான 10 கேள்விகளை பார்க்கலாம். எல்லா கேள்விகளும் என்னோட நோட்டில் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ.